ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, என்னென்ன விஷயத்தலாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல வந்து கேட்டகரி பேஜஸ் ஆப்டிமைஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் பேஜஸ் ஆப்டிமைஸ் பண்ணுங்க. டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஹெச்1 அதுக்கப்புறம் கன்டென்ட் அதில எல்எஸ்இ கீவேர்ட்ஸ் ஆட் பண்றது அதெல்லாம் பண்ணுங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஆஃப் ஃபனல் கன்டென்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. லைக் ப்ராடக்ட் கம்பேரிசன்ஸ் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து 3 திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் கைட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் கைட்ஸ், ஹவ் டூ யூஸ் தட் ப்ராடக்ட் அந்த மாரி விஷயத்தலாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. 4த் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேஜஸ்ல என்னென்ன பேமெண்ட் கேட்வேஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த சிம்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் வரும். ஈஸியாக வந்து பை பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேஜோட டைட்டிலில் அந்த ப்ராடக்ட் பேஜோட டைட்டிலில் கீவேர்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பதில் கீவேர்டையும் இன்க்ளூட் பண்ணுங்கள். அது கூட அந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது ஒரு விஷயம். 4த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டெக்ஸ்ட் வைக்கும்போது பிரைமரி கீவேர்ட், செகண்டரி கீவேர்ட் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க, அந்த ஹோல் பேஜ் ப்ராடக்ட் பேஜை எடுத்துட்டு நீங்க ChatGPTல போட்டு அதுக்கு ரிலவெண்ட்டான ஆல் டெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா அதுவே குடுக்கும். அந்த மாரி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியா ரேங்க் ஆகலாம். இன்னும் பெட்டர்மென்ட்டான ஒரு இமேஜ் கிடைக்கும். ஹை குவாலிட்டீஸ் இமேஜஸ் யூஸ் பண்ணுங்க. லைக் ப்ராடக்ட் பேஜஸ்ல, கேட்டகரி பேஜஸ்ல. அதேமாரி அந்த ஹெட்டர் செக்ஷன்ஸ் இருக்கும். மார்க்யூ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில வந்து ஆஃபர்ஸ் போற மாரி 20% ஆஃபர், 30% ஆஃபர் அந்த மாரி இது சிஆர்ஓக்கு ஆப்டிமைஸ் பண்ணுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. லாங் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸில் உங்களுடைய ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கம்பேரிசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, அப்புறம் ஷிப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வியர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டெமோ வீடியோஸ்லாம் நீங்கள் நிறையா போடுங்க. எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் போடுங்க. அது பயங்கர வைரல் ஆகும். உங்களுக்கு இன்னும் சேல்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் கண்டிப்பாக இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சு இது பண்ணுங்கள். அதேமாரி ChatGPTலையும் கூகுள் ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது இ-காமர்ஸ் ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ்ன்னு இருக்குது. அதில் போய் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் கம்யூனிட்டி போஸ்ட். யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இது பண்ணலாம். அடுத்தது B2B அந்த சாஃப்ட்வேர் செல் பண்ணுறவங்களா இருந்தால் லிங்க்டின்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதேமாரி லைக் ஜிஎம்பியில் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். டெய்லியும் அப்டேட்ஸ் போடுங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே உங்களுடைய இ-காமர்ஸ் சேல்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கும் இ-காமர்ஸ் வெப்சைட்க்கு எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணி தரேன்.